ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசி பருப்பு வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கிறேன். பருப்பு 1/4 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மட்டும் பார்த்திங்கன்னா உளுந்து சேர்த்துட்டுருக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து நல்லா கழுவும் போது ரேஷன் அரிசியில் உள்ள ஸ்மெல்லு அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஒரு 10 அளவு தேங்காய், ஒரு 5லேருந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 வெள்ளைப்பூடு, இது எல்லாமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். தண்ணி சேர்க்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடை பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா ஊறி வந்துருச்சு. ஊறினதுக்கப்புறம் நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை மறுபடியும் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரிசி, பருப்பு, உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றிடாமல் நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை நம்ம தேங்காய் கொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கருவேப்பிலை தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மல்லித்தலை தேவைப்பட்டதுன்னா மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வாழைப்பூ சேர்த்துக்கலாங்க. 2 கைப்பிடி அளவு நான் வாழைப்பூ சேர்த்துருக்குறேங்க. வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு, தேங்காய் துருவல், இந்த வாழைப்பூ எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி வர்ற மாதிரி பார்த்திங்கன்னா கைட்ட ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க. வாழைப்பூவோட தோப்புத்தன்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கூட இந்த ஸ்நாக்ஸில் பார்த்திங்கன்னா தோப்புத்தன்மையே இருக்காது. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருந்த வாழைப்பூ, அரிசி மாவு எல்லாத்தையுமே சேர்த்து சின்னதாகவும் குணுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெயில் நம்ம கிள்ளி விட்டுக்கலாங்க. பெருசாக நீங்கள் போண்டா மாதிரி போட்டாலும் உள்ளே வேகாமல் ரொம்ப மாவு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக குணுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. குணுக்கை நல்லா சேர்த்த உடனே கலந்து விடாமல் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஒன்போல் கலந்து விட்டு வேக வச்சு நல்லா பொன்னிறமாக செவந்தோடனே எடுத்துட்டிங்கன்னா போதுங்க. ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பு வாழைப்பூவையும் வச்சு சூப்பரான பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு குணுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா பார்த்திங்கன்னா வெளியில் மொறுன்னு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வாழைப்பூ மெல்லுசாக சிறுசாக கட் பண்ணி உள்ளே சேர்க்கும்போது வாழைப்பூ சேர்த்துருக்கிறது குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. துவப்பும் இருக்காது. நீங்கள் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா துவப்பும் இருக்காது. உங்களுக்கு அதிகமான எண்ணெயில் ஸ்நாக்ஸு செய்ய விருப்பம் இல்லைன்னா அதே மாவில் நம்ம வாழைப்பூ, அரிசி மாவு எல்லாம் கலந்து வச்சுருந்தோம்ல, அதே மாவில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மாவு தண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல இந்த மாதிரி அடை கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான வாழைப்பூ அடைங்க. நல்லா காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 அடை சாப்பிட்டிங்கன்னா போதும். வாழைப்பூவில் ஆரோக்கியமான அடை ரெசிப்பியும் செய்யலாங்க. ஒரே மாவில் பார்த்திங்கன்னா அடையும் செய்யலாம். சின்னதாக பார்த்திங்கன்னா போண்டா, குணுக்கு மாதிரி கூட செய்யலாம். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான வாழைப்பூ அடை, வாழைப்பூ குணுக்கு 2மே ரெடி ஆகிடுச்சுங்க. இது தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருந்ததுன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பை வச்சு சூப்பரான அடையும் செஞ்சு பாருங்கள். குணுக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.